டேய் பூசாரி, என்னய்யா வாய் அசையாம அப்படியே இருக்கு, சத்தம் மட்டும் கேக்குது. இது தாமரை, எப்ப வெயில்ல இருந்து வந்த? ஜெயில இருந்து வந்த. உன்னை ஜெயில வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அச்சு சோறு, அவன்சு குழம்பு, கடலை உருண்டை எல்லாம்? என்னையா தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க? ஆமா, மதுரை வேற இருக்க இடத்துல தான் மாகாளியாத்தா கோயில கட்டணும் நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாமே. என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யோ, உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணிய சாமி, நான் குழப்பறேன்னா குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவையா பெரிய மனுஷன்? எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வேற இருக்க இடத்துல மாகாளியாத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுனே தெரியலையே. இது பரவாயில்ல. ஐயா பர்சல் ஏங்க. சும்மாரியா, ஏறதாவது அவன் தான் ஏறுன்னு ஏறிட்டு போயிட்டான். யோ, இங்க இப்படி நடந்தது வேற யார்கிட்டையும் சொல்லிடாதயா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப அநியாயமா இருக்குது. ஏய், இது அநியாயம். போட்டிருக்கிறது வெள்ளைன்னு சொல்லி பண்றது மொல்ல மாதிரி தானே. உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, அப்படியே ஏத்திடுவேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்கு? கால் போறதா வேண்டாமான்னு கேக்குறதுக்கா? அது இல்ல தம்பி, இந்த கோயில் விஷயமா. பின்ன அவங்கள அதை பேச சொல்லுங்க. இந்த பாரு, ஊரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா வாக்குப்படி 50 வருஷத்துக்கு முன்ன மாகாளி ஆத்தா எங்க இருந்ததோ அதே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். நீங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஓஹோ, அப்ப மதுரை வேற இடிச்சு வேற பக்கம் கோயில் கட்டிக்கங்க. இது நல்லா இல்ல. வேணா இப்படி செய்யலாம், மாகாளியாத்தால கொண்டாந்து எங்க கோயில்ல வச்சிருங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். உங்க சாதி என்ன, எங்க சாதி என்ன? இவன் எகத்தாலம் பேசுறாங்க. ஆத்தா கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா. ஏயா பூசாரி, சக்கரை பொக்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா, சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்க. யாருன்னா சாமி பேரை சொல்லி ஊருக்குள்ள குழப்பத்தை நீங்க தாயா உண்டு பண்றீங்க. இவனுங்கிட்ட என்னங்க பேச்சு? ஏதோ நியாயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டினா லொல்லு பேசுறானுங்க. நான் பாட்டு ஒரு அழகா பார்த்து கோயில கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், சொல்லுங்க. அவன் எந்த கையை நீட்டி பேசுனா? சோத்தாங்க இதா. ஆஹா, இப்படி எல்லாம் ஆளுகளை மிரட்டி கோயில் கட்டுறதை தடுத்துடலாம் நினைச்சிடாத. நாங்க கோயில் கட்டுறது கட்டுறதுதான். ஏய், கோயில் இடத்த மாத்த நினைச்சீங்க, ஊர்ல ஒரு பயலுக்கு தலை இருக்காது. ஐயா, தலையில என்ன நல்லா இருக்காத. இந்த பாடுறா, ஆத்தா உன்னை சும்மா விட மாட்டா. ஏய், ஆத்தா சும்மாதான் இருக்கா, நீங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்வேன். ஏன் பூசாரி, இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். போங்கடா, சவாலடா விட்டு போறீங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா மதுரை வீரன் கோயில் மண்ணை மிதிச்சு பாருங்கடா. சரி, பாத்துக்கிறேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இவனுங்க என்னென்ன பண்ண போறாங்க? வந்து அண்ணே, நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போலாம்.